பழம் வித்துட்டு இருந்த ஒரு சாதாரண ஆளு 1.25 லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கான்னு நம்புவீங்களா? அதுவும் வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி. நம்ம இந்தியாவோட ஹிஸ்டரியில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஸ்கேம் 2003 9th and 10th எபிசோடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற 8 எபிசோட்ஸை பார்க்காதவங்களுக்கு மேல வர கார்டுலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்திருக்கேன், பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த சீரீஸ்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்திருக்கீங்க, அதுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். கண்டிப்பா உங்களுக்காக இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகளையும் சுவாரஸ்யமான வெப் சீரிஸ்களையும் தொடர்ந்து கொண்டு வருவேன். அதுக்கும் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அப்படி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சரி வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். போன எபிசோடோட எண்டிங்ல தெல்கி அவன் கூட்டாளிங்க கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் அவனோட பிரிண்டிங் பிரஸ்க்கு வர தெல்கி அங்க வேலை செய்யற எல்லாருக்கும் நன்றி சொல்றது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் பெருசா இந்த பிசினஸ் பண்ணணும், கவர்மெண்டால நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்னு திமுறா பேசுறான். அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் தெல்கிக்கு ஜேன்னு அவனுக்கு கோஷம் போடுறாங்க. இப்ப கட் பண்ணா தெல்கியோட கேஸ பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண போற ஆபீசர் ஜெய்சிங் அவனோட டீமை வந்து பாக்குறான். இவனுக்கு அசைன் பண்ண 3 ஆளுங்களுமே யாருன்னா வயசான தாத்தாங்களா இருக்காங்க. இந்த மாதிரி தான் நடக்கும்னு எதிர்பார்த்த ஜெய்சிங் அதை பத்தி கவலைப்படாம நேரா ஆபீசர் சூர்யாவை போய் பார்க்கறான். அப்ப சூர்யா இந்த ஸ்பெஷல் டீம்லாம் சும்மா வேஸ்ட், எப்படியும் உண்மையை வெளியே கொண்டு வர விட மாட்டாங்கன்னு சொல்றான். அதுக்கு ஜெய்சிங் அதுதான் எனக்கும் வேணும், நாம எதுவும் பண்ண மாட்டோம்னு நினைக்கும் போது எல்லா டீடைல்ஸையும் சந்தேகமே வராம சைலண்டா கலெக்ட் பண்ணிடலாம்னு சொல்றான். அப்ப சரின்னு சூர்யா அவன் இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லா டீடைல்ஸையும் ஜெய்சிங் கிட்ட கொடுக்க அதை அவன் டீம் கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்றான். என்னதான் 3 பேரும் தாத்தாவா இருந்தாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பக்காவா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நாசிக்ல இருக்கிற மிஸ்ரா கிட்ட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க செக் பண்ணி பார்த்ததுல இந்தியா ஃபுல்லா ரெஜிஸ்டர் ஆன ஸ்டாம்ப் பேப்பர்ஸோட வேல்யூக்கும் அதே சமயம் நீங்க பிரிண்ட் பண்ண ஸ்டாம்ப் பேப்பர்ஸோட வேல்யூஸ்க்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு கேட்க, சார் இங்க வெறும் பிரிண்ட் தான் நாங்க பண்ணுவோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதெல்லாம் கஸ்டம் ஹவுஸ்ல தான் பண்ணுவாங்கன்னு மிஸ்ரா சொல்லிடுறான். சரின்னு கஸ்டம் ஆபீஸோட ஹெட் பராடே கிட்ட விசாரிக்க, சார் இங்க நிறைய கம்ப்யூட்டர் பிரச்சனையா இருக்கு, அது போக இங்க வேலை செய்யறவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் இல்லைன்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறான். சரி அப்பனா உங்களுக்கு தெல்கியை பத்தி தெரியும்லன்னு கேட்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லையே, யார பத்தி கேக்குறீங்கன்னு பராடே தெல்கியை தெரியாத மாதிரி நடிக்கிறான். நீங்க கூட அவனுக்கு ஆப்போசிட்டா கோர்ட்ல சாட்சி சொல்லி அவன் கூட ஜெயிலுக்கு போனானே, அவன் லைசன்ஸ் கூட நீங்க தான் கேன்சல் பண்ணீங்களேன்னு சொல்லவும் பராடே திருட்டு மொழி முடிக்கிறான். இப்ப மகாராஷ்டிரா போலீஸை மீட் பண்ற ஜெய்சிங், ஆமா எந்த எவிடன்ஸை வச்சு தெல்கி தான் சுலைமான கொலை பண்ணான்னு நீங்க முடிவு பண்ணீங்க, முதல்ல உங்களுக்கு யார் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தான்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் சரியா ஞாபகம் இல்ல சார், ஆக்சுவலா இந்த கேஸை டாம்பேவும் சுனிலும் தான் ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்லிடுறான். இப்ப கட் பண்ணா தெல்கி அவனோட சொந்த ஊருக்கு அம்மாவை பார்க்க வரான். அப்படி இவன் ஊருக்கு வரத அந்த ஏரியா ஆளுங்க திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. தெல்கி அவங்க அம்மாவை பார்த்து சந்தோஷப்படுற அதே நேரம் அவங்க அம்மா தெல்கியோட ஒய்ஃபையும் பொண்ணையும் சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. இதனால இப்ப தெல்கிக்கு இருந்த சின்ன கஷ்டமும் இல்லாம போயிடுது. அடுத்த சீன்ல தெல்கியோட தம்பி சலீம் தெல்கி தனியா கூட்டிட்டு போய், என்னோட ஃபியூச்சரை நான் செட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இந்த பிசினஸ்க்காக நானும் ரொம்ப அதிகமா உழைச்சிருக்கேன், ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நிலைமை சரியில்லை, உனக்கு வேற எய்ட்ஸ் வந்துருச்சு, அதனால என்னோட பங்கை நீ தனியா கொடுத்துட்டு, ஏன்னா எப்பயுமே நான் உன்னை நம்பிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்றான். இதை கேட்டு பயங்கரமா டென்ஷனான தெல்கி அவன் தம்பியை ரயில்வே ட்ராக்லயே செருப்பை கழட்டி அடிச்சு துரத்துறான். இதுல தெல்கியோட கால்ல லைட்டா அடிபட்டுருது. இப்ப கட் பண்ணா சுனிலையும் டாம்பேவையும் கிளப்ல மீட் பண்ற ஜெய்சிங், உங்களை நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பூனே போலீஸ் ஆபீசர் ஹலானி கிட்ட பேசுற ஜெய்சிங், எப்படி உங்களுக்கு ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நீங்க அந்த 50 லட்சம் ஒர்த்தான ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் பிடிச்சிங்கன்னு கேட்கறான். அவ அதுக்கு ஏதோ சொல்லி சமாளிக்க, அதுக்கப்புறம் ஹலானியோட சீனியர் ஆபீசர் சூரிய போய் பாக்குறாங்க. ஆனா அவனும் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லி இவங்களை அவாய்ட் பண்ணிடுறான். கட் பண்ணா இப்ப ஜாதவ் கிட்ட பேசுற எம்பி, உன்னை ஒரு டம்மி போலீஸை தானே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு அப்பாயிண்ட் பண்ண சொன்னேன், ஆனா வந்த ஆளு தேவையில்லாம பழசெல்லாம் தோண்டிட்டு இருக்கான், என்ன இதுக்கு அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணனு கேட்கறான். இதனால டென்ஷனான ஜாதவ் ஜெய்சிங்கை கூப்பிட்டு, இப்ப வரைக்கும் கலெக்ட் பண்ண எல்லா கேஸ் டீடைல்ஸையும் என்கிட்ட நீ சப்மிட் பண்ணு, நான் இதை டைரக்டா சிஎம் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றான். அப்ப கரெக்டா மும்பைல 2 பாம் பிளாஸ்ட் நடந்திருக்குன்னு தகவல் வர, அதுல பாதிக்கப்பட்டவங்கள ஜாதவும் எம்பியும் நேரா போய் மீட் பண்றாங்க. பேசாம இந்த பிளாஸ்டையே 20 நாளைக்கு பிளாஷ் நியூஸா போட சொல்லி மக்களை டைவர்ட் பண்ணிடலாம், எப்படி இந்த பிளாஸ்ட பண்ண தீவிரவாத ஆளுங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் மக்களுக்கு போலீஸ் ஹீரோவா மாறிடுவாங்க, நம்ம விஷயமும் வெளியே வராதுன்னு அந்த எம்பி சொல்றான். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற ஜெய்சிங், எப்படியாச்சும் நம்ம டெல்கி கர்நாடகா கொண்டு வரணும், அவன் மும்பையிலே இருக்கிற வரைக்கும் அவனை நம்ம எதுவுமே டச் பண்ண முடியாதுன்னு நேரா டெல்கியோட வீட்டுக்கே போய் அவனை அங்கிருந்து கிட்னாப் பண்ணி யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல அடைச்சு வச்சிடறாங்க. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சு மும்பை போலீஸ் பதறி போறாங்க. ஏன்னா கஸ்டடியில இருக்கிற ஒரு ஆளு, அதாவது கோர்ட் ரூல் படி தெல்கி ஜெயில தான் இருக்கணும், ஆனா இவங்க அவங்க கிட்ட காசை வாங்கிட்டு ஜாலியா அவனை சுத்த விட்டதுனால இப்ப அவன் காணோம்னா பிரச்சனை ரொம்ப பெருசாகும். சோ எல்லாரும் தெல்கி எங்க இருக்கான்னு தேடுறாங்க. ஏன் ஜெய்சிங்கோட வண்டியவே செக் பண்றானுங்க. நடந்த விஷயங்களை தெரிஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆகிற சூரி கிட்ட ஜெய்சிங்கும் சூர்யாவும் டீல் பேசுறாங்க. சார் தெல்கி எப்ப காணோம், ஜெயில இருக்கிற கைதி எங்கன்னு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, அதனால நாங்க சொல்ற மாதிரி நீங்க டெல்கி கர்நாடகா போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. இந்த கேப்ல மும்பை போலீஸ் பிளாஸ்டுக்கு காரணமா இருந்த நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணதுனால இவங்க பிளான் பண்ண மாதிரியே மும்பை போலீஸ் மக்கள் மத்தியில ஹீரோ ஆகிடுறாங்க. ஆனா அதே சமயம் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு யாரோ ஒருத்தன் போன் பண்ணி தெல்கியோட கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அந்த கேஸ்ல கமிஷனர் சூரி இன்வால்வ் ஆகிருக்காருன்னு தெரிஞ்சு நியூஸ் சேனல் ஒரு பிளான போடுறானுங்க. கமிஷனர் சூரி கிட்ட இந்த பிளாஸ்ட
பத்தி கேள்வி கேட்கிற மாதிரி அப்படியே தெல்கியோட கேஸ பத்தி லைவ்லயே கமிஷனர் கிட்ட கேள்வி கேட்டுறோம்னு முடிவு பண்றாங்க. அது மாதிரி கமிஷனர் கிட்ட எவிடன்ஸோட அடுத்தடுத்து கேள்விகளை கேட்க அதை மக்கள் உட்பட டிவில எல்லாருமே பாத்துறாங்க. இதனால அடுத்த நாள் அசம்பிளில பெரிய பிரச்சனையே வருது. இப்ப எதுக்கு நாம தெல்கிக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு தெல்கி கர்நாடகா போலீஸ் கிட்டயே மும்பை போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. கூடவே மும்பை போலீஸோட பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஜாதவ் ஏரியால வச்சிருந்த தெல்கியோட குடவுன்லயே போலீஸ் ரெய்டுக்கு போறாங்க. அங்க 2000 கோடி மதிப்புள்ள ஸ்டாம்ப் பேப்பர்ஸை கர்நாடகா போலீஸும் மும்பை போலீஸும் ஒன்னா சேர்ந்து பிடிச்சிருக்கோன்னு பிளாஷ் நியூஸ்ல போடுறாங்க. இப்ப கட் பண்ணா சில மாசங்களுக்கு அப்புறம் தத்தான ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய பொலிட்டிஷியன் இந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம்ல இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னு கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு போறாரு. அது ரொம்ப பெரிய பேசு பொருளா மாறிடுது. இதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்ல ஜாதவ சந்திக்கிற கமிஷனர் சோழி அலானி மட்டும் என்னை பத்தி ஏதாச்சும் சொன்னானா என்ன பண்றதுன்னு பதட்டமா கேட்க அதுக்கு ஜாதவ் பேசாம லீவ் போட்டுட்டு ஸ்பால போய் மசாஜ் பண்ணிக்கொண்டு சம்பந்தமே இல்லாம சொல்றோம். இதனால டென்ஷன் ஆகிற சூரி அங்க இருந்து கிளம்பிடுறான். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் போட்ட கேஸால ஜெய்சிங் டீமுக்கு இனி எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னு கவர்மெண்ட் சொல்லிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற தெல்கி தாம்பேக்கு போன் பண்ணி என்ன நியூஸ்ல ஜெய்சிங்கை பத்தி போட்டிருக்காங்கன்னு கேட்க ஆமா போட்டிருக்காங்க, ஆனா அவங்களால என்னையோ இல்ல சுனிலையோ அரெஸ்ட் பண்ணிட முடியுமா, நீ அதெல்லாம் கவலைப்படாதன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். சரின்னு தெல்கியும் நம்பிக்கையோட போனை கட் பண்ண இங்க தாம்பே போனை வச்சதும் கரெக்டா அங்க வர ஜெய்சிங் தாம்பேவை அரெஸ்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன ஒருத்தரை கூட விடாம சின்ன ஆளுங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்கள் வரைக்கும் அரெஸ்ட் பண்றாங்க. உச்சகட்டமா கமிஷனர் சூரி நாசிக்ல இருக்கிற மிஸ்ரான்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் கவர்னருக்கு தெரிய வர கர்நாடகால இருக்கிற ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப டெல்கியை சந்திக்கிற வக்கீல் கணேஷ் ஜேகேவும் நம்ம ஆளுங்களும் தலைமறைவாகிட்டாங்க. மும்பைல இருக்கிற பிரஸ் மட்டும் தான் இப்போ ஒர்க்கிங்ல இருக்கு. மத்த மிஷின்ஸ் எல்லாத்தையும் வேற வேற இடத்துக்கு மாத்திட்டேன். அதே மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் யாருக்கு போன் பண்ணாலும் எவனுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. இப்ப என்ன பண்ணலாம்னு கேட்கலாம். கொஞ்ச நேரம் யோசிக்கிற தெல்கி நம்ம மக்களோட கண்ணோட்டத்தை மாத்தணும். ஸ்டாம்ப் பேப்பர் கேஸுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, இந்த நாட்டோட பெரிய ஆளுங்கன்னு சொல்லப்படுற பொலிட்டிஷியன்ஸ் தான் முக்கியமான காரணம்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். நாம இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கானுங்கன்னு சொல்றோம். கட் பண்ணா தெல்கி கூட பேசுற அவனோட அம்மா நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்னால நிம்மதியே இருக்க முடியல, சீக்கிரமா அல்லா கிட்டே போயிடுவேன்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட புள்ளைய ஒரு வாட்டியாச்சும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. தெல்கிக்கு என்ன சொல்றது என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப ஃபீல் பண்றான். அதே சமயம் டிஜிபியும் சூர்யாவும் ஒரு ஐடியா பண்றாங்க. பேசாம தெல்கிக்கு மயக்க மருந்து கொடுத்து உண்மையை வர வைக்கலாமான்னு பிளான் பண்றாங்க. ஏன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு டிலே பண்ண அவன் எப்படியோ எஸ்கேப் ஆகிடுவான்னு பேசிட்டு இருக்க. அதுக்கு சூர்யா என்ன சொல்றான்னா அவன் சாதாரண இன்வெஸ்டிகேஷனுக்கே கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறான், இதுக்கு எப்படி பண்ணுவான், சரி முயற்சி பண்ணி பாப்போன்னு அவனை பார்த்து சைன் வாங்க சூர்யா போறான். தெல்கி கிட்ட இந்த மாதிரி மயக்க மருந்து கொடுத்து விசாரிக்க போறோம்னு சொல்ல அவன் கொஞ்சம் கூட யோசிக்காம அதுல சைன் போட்டுறான். அவன் சைன் போட்டதை பார்த்து சூர்யா ஷாக் ஆகிறான். ஏன்னா இந்த டைப் விசாரணை மூலியமா இவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுக்கு உண்மை தெரியணும், அவங்களோட கண்ணோட்டமும் மாறணும்னு தெல்கி முடிவு பண்றான். இப்ப டிசம்பர் 2003 நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த ஃபர்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. அதுல தெல்கிக்கு மயக்க மருந்து கொடுத்து விசாரிக்கும் போது மயக்கத்துல இருக்க தெல்கி இவன் கூட கனெக்ஷன்ல இருந்த பொலிட்டிஷியன்ஸ் பேர் எல்லாத்தையும் சொல்லிடுறான். ஆனா இவங்க எல்லாம் என்ன கொன்னுடுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கும்னு சொல்றான். இப்ப இவன் பேசின எல்லாத்தையும் பிளாஷ் நியூஸா நாடு முழுக்க டெலிகாஸ்ட் பண்றாங்க. விஷயமும் கொழுந்து விட்டு எரியுது. இதுல கூடவே வக்கீல் கணேஷும் இந்த கேஸ்ல தெல்கி மட்டும் குற்றவாளி இல்ல, இதுல பெரிய பெரிய ஆளுங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னு பேட்டி கொடுக்குறாரு. அதே நேரம் கர்நாடகால இருக்க தெல்கியோட அம்மா உடம்பு முடியாம இறந்து போறாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நல்லபடியா சலீம் செஞ்சிடறான். அப்ப அங்க வர தெல்கி கிட்ட நீ அம்மாக்கு புள்ளியா என்னதான் செஞ்ச, இல்ல எனக்கு தான் என்ன செஞ்ச, நான் தான் அம்மா கூட எப்பயுமே இருந்தேன், ஆனா எனக்கே காசு தரத்துக்கு நீ கணக்கு பாக்குறல்லன்னு அந்த இடத்துல சலீம் இப்படி பேச ஏன்டா உனக்கு மனசாட்சியே இல்லையா, எந்த நேரத்துல என்ன பேசுறேன்னு அவனை தள்ளி விட்டுட்டு தெல்கி அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சூர்யாவை மீட் பண்ற தெல்கி நான் என்னோட பயோகிராஃபி எழுதலாம்னு நினைக்கிறேன், அதுல நான் எல்லார் பத்தியும் மென்ஷன் பண்ண போறேன், யார் எங்க எப்ப என் கூட இன்வால்வ் ஆகினாங்கன்னு டீட்டெயிலா எவிடன்ஸோட மென்ஷன் பண்ண போறேன், உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன். அப்ப கூடவே எனக்கு அதுக்கு பதிலா நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க தெல்கி என்ன கேட்பான்னு புரிஞ்சுக்கிற சூர்யா என்னால எந்த ப்ராமிஸும் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்படி என்ன சார் நான் தப்பு பண்ணேன்னு தெல்கி கேட்க நீ பண்ணது எல்லாமே தப்பு தான், நீ கவர்மெண்ட் கிட்ட இருந்து எவ்வளவு அதிகமான காசை திருடி இருக்க தெரியுமா, அந்த காசை வச்சு கவர்மெண்ட் நிறைய புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்கும், எத்தனையோ பசங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்திருப்பாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்திருப்பாங்க, இதனால எத்தனையோ ஏழைங்க பயனடைஞ்சிருப்பாங்கன்னு சூர்யா சொல்றான். இதை கேட்கிற தெல்கி சார் நான் பிறக்கும் போது ஏழையா தான் பிறந்தேன், என்னை எந்த சிஸ்டமும் காப்பாத்தல, என்னோட ஃபேமிலியையும் அது காப்பாத்தல, நான் ஒரு டிகிரி ஹோல்டர் சார், ஆனா அந்த டிகிரியும் எதுக்குமே யூஸ் ஆகல, இப்படி எந்த வகையிலுமே எனக்கு உதவாத சிஸ்டமை யூஸ் பண்ணி நான் பணம் சம்பாதிச்சேன், நான் யாரையும் மோசம் பண்ணல, யார்கிட்டையும் திருடல, என்னால யாரும் அழிஞ்சு போலன்னு ஆதங்கப்படுறோம். இப்ப கட் பண்ணா டெல்லியில இருக்க பெரிய தலைங்க இப்படியே நிலைமை போச்சுன்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம், அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு பிஏ சொல்றான். ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற வழக்கு மேல நிறைய பெட்டிஷன்ஸ் வந்தா அந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடும். சோ இன்வெஸ்டிகேஷனும் சென்ட்ரல் டீம் கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஜெய்சிங்கோட தொல்லை இருக்காதுன்னு பக்காவா ஸ்கெட்ச் போடுறானுங்க. இப்ப இவனுங்க பிளான் பண்ண மாதிரி நிறைய பொதுநல வழக்கு வந்ததுனால ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருந்த கேஸ் சென்ட்ரல் டீமுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் இவனுங்க தெல்கியை கார்னர் பண்றதுக்காக அவனோட ஒய்ஃபை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு அழக்களிக்கிறானுங்க. இதனால
இதனால தெல்கி இன்னும் டென்ஷன் தான் ஆகுறான். அப்ப தெல்கியை மீட் பண்ற வக்கீல் கணேஷ் இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, இவனுங்க கூட போராடிலாம் ஜெயிக்க முடியாது, நாம குற்றத்தை ஒத்துக்கலாம்னு சொல்றாரு. ஆனா தெல்கிக்கு அதுல சுத்தமா இஷ்டமே இல்ல. இப்படி ஒரு நாள் தெல்கி கோர்ட்டுக்கு வர அதே நேரம் நஃபீஸாவும் அங்க இருக்கிறதா பாக்குறான். அவளை பார்த்து நீ எப்படி இருக்கன்னு கேட்க, அப்ப நஃபீஸா என்னால முடியல, பேசாம உண்மையை ஒத்துக்கோங்க, இதுல நம்ம பொண்ணு ரொம்ப பாதிக்கப்படுறான்னு சொல்றான். சரி அப்பனா நான் உங்களை விட்டு போயிடுறேன்னு தெல்கி சொல்ல, அப்படி போயிட்டா மட்டும் உங்க பொண்ணு சந்திக்கிற எல்லா விஷயங்களும் அதோட நின்னுடுமா, இல்ல நாங்க தான் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா, இப்படி வாழ்றதுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு இவன் மேல இத்தனை வருஷமா உயிரே வச்சிருக்க அவங்க பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னதும் இவன் செஞ்சிட்டு இருக்கிறது பெரிய தப்புன்னு தெல்கி புரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போகும்போது ரோட்ல ஒரு சின்ன பையன் பழம் வித்துட்டு போக அதை பாக்குற தெல்கிக்கு சின்ன வயசுல காசு இல்லைனாலும் நிம்மதியா இருந்தோம்னு நினைச்சானோ என்னன்னு தெரியல. கோர்ட்டுக்கு வந்த தெல்கி இந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்கேம்க்கு நான் மட்டும்தான் காரணம், என்ன தவிர வேற யாருக்கும் இதுல தொடர்பு கிடையாது, முழுக்க முழுக்க என்னோட சுய சிந்தனையிலையும் என்னோட தனிப்பட்ட ஆசையிலும் தான் இப்படி பண்ணேன், அந்த மயக்க மருந்து டெஸ்ட்ல கூட நான் ஃபேக்கா செட் பண்ணி தான் நடிச்சேன்னு தன்னை சுத்தி இருக்கிறவங்களோட நன்மைக்காக எல்லா பழியையும் தெல்கி ஏத்துக்கிறான். ஜேகேவும் தெல்கி எடுத்த முடிவுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவன் கூட வேலை செஞ்ச எல்லாருக்குமே அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறான். அதே சமயம் தன்னோட ஒய்ஃப் கிட்டையும் மனம் வருந்தி தெல்கி மன்னிப்பு கேட்கிறான். இப்ப ஜெயிலுக்கு போற தெல்கியை இன்டர்வியூ எடுக்கிற ஒரு ஜர்னலிஸ்ட் ஏன் பொலிட்டிஷியன்ஸ் பேரை சொல்லாம எல்லா பழியும் ஏத்துக்கிட்டீங்கன்னு கேட்க, என்னோட ஒய்ஃப் தான் சொல்ல சொன்னா அதனாலதான் நானும் ஒத்துக்கிட்டேன்னு சிம்பிளா முடிச்சிடறான். ஆனா உங்களை இப்படி சொல்ல சொல்லி யாராச்சும் பிரஷர் பண்ணாங்களான்னு கேட்க, இல்ல இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்த பிரஷர் இன்னியோட போச்சுன்னு சொல்ற தெல்கி வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அழுகுறான். இப்ப சரியா 10 வருஷம் கழிச்சு 2017 பெங்களூர் ஜெயில இருந்த தெல்கி சுயநினைவு இல்லாம போக அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அப்ப அவனோட சொந்தங்கள், ஒய்ஃப், நண்பர்கள்னு எல்லாரையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்குற தெல்கியோட மூச்சு அந்த இடத்துலயே நின்னு போகுது. சரின்னு அவனோட சொந்த ஊர்ல அவனுக்கு சகல மரியாதை செஞ்சு நல்லடக்கம் பண்றாங்க. அவன் மேல உயிரே வச்சிருந்த அவனோட ஒய்ஃப் நபிசாவோட கண்ணு இப்ப பெருசா கலங்க கூட இல்ல, அந்த அளவுக்கு அவளோட மனசு மாறிடுச்சு. அன்னைக்கு நைட்டே ஜேகேவும் வக்கீல் கணேஷும் தெல்கியோட ப்ராப்பர்ட்டிஸும் பேங்க் டீடைல்ஸும் இதுல இருக்குன்னு அவன் ஒய்ஃப் கிட்டையும் பொண்ணு கிட்டையும் கொடுக்குறாங்க. அப்ப நபிசா இதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம், இது பாவப்பட்ட காசு, இது மூலமா நாம பட்டதெல்லாம் போதும், இந்த பணமும் உண்மை இல்ல, உங்க அப்பாவும் உண்மையான ஆள் இல்லைன்னு அவ பொண்ணு கிட்ட சொல்றான். உங்க அப்பா அவரோட வாழ்க்கையை மட்டும் தான் பார்த்தாரு, கவர்மெண்ட் கிட்ட தானே திருடின, அதை தவிர வேற எந்த பாவமும் பண்ணலன்னு தான் அவர் நினைச்சாரு. ஆனா இப்ப அவர் போன அப்புறம் நாம தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு சொல்ற நபிசா தெல்கி பேர்ல இருந்த எல்லா சொத்துக்களையும் கவர்மெண்ட் கிட்டே கொடுத்துறாங்க. இது எல்லாமே நம்ம இந்தியால நடந்த உண்மையான விஷயங்கள். இந்த இடத்துலயே ஸ்கேம் 2003 சீரீஸ் முடியுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கள்ள நோட்டுகளை பிரிண்ட் பண்ணி ஸ்கேம் பண்ண கில்லாடிகளை பத்தின ஒரு சீரீஸ் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர், சோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோட லிங்கை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye.